Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபீமேல் ஜெனரல்ல எபிசோட் நம்ம 9 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ரூஃப் எதுக்காக ஹீரோவை கொலை பண்றதுக்கு இவ்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்களை கோயிலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா நடந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. கோர்ட்ல ஹீரோ அவங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்க வரும்போது கோர்ட்ல ரூஃபை என்ன சொன்னா, இல்ல அங்க இருந்த நிறைய பேர் இறந்து போறதுக்கு இவனோட அப்பா தான் காரணம், அதனால நீங்க இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோவை ஒரு குற்றவாளி மாதிரி நடத்திருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கும். ஆக்சுவலி அன்னைக்கு ஹீரோ பேசும்போது என்ன பேசினா அப்படின்ற மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சுன்னா, நான் உனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தேன், என்னோட அப்பா உனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, ஆனா நீ படை வீரர்களை ரொம்ப லேட்டா அனுப்பின, அதனாலதான் அந்த போர்ல நாங்க தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னான். ஹீரோ சொன்ன மாதிரி எனக்கு லெட்டர் வந்துச்சு, நான் லெட்டர் வந்த உடனேயே படை வீரர்களை அனுப்பி வச்சுட்டேனே, அப்புறம் எதுக்காக அவன் டிலே ஆச்சு அப்படின்னு சொன்னான். கண்டிப்பா அவன் பொய் சொல்ற ஆள்லாம் கிடையாது. ஸோ அங்க ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு. அது எதனாலயா இருக்கும், என்ன அங்க தப்பா நடந்திருக்கும்? ஒருவேளை இப்போ நடக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டராக தான் இருக்கணும். ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கும் ரூஃபைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த போர் நடக்கும்போது ரூஃபை எங்கே இருந்தான், என்னோட நேமில் கோயிலில் இருந்துட்டு இருந்தான், நான் தான் ரூஃபையோட இடத்துல இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி பிரைம் மினிஸ்டரும் அவனும் சேர்ந்து இதை பிளான் பண்ணியிருந்திருக்க முடியும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ரூஃபை இதுக்கு முன்னாடியே பேசி இருந்திருப்பாங்களா என்ன? ஐயோ, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஹீரோயினை தள்ளி விடுற மாதிரி வராங்க. ஆனால் ஹீரோயின் கரெக்டாக பின்னாடி திரும்பி பார்த்துடுறாங்க. என்ன நீ வந்ததுக்கு அப்புறமா எங்களை வந்து மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் சும்மா தானே எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, நீ நல்லபடியாக திரும்பி வந்திருக்கல, இது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயினை தூக்கி போட்டு கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, ஆமாம் இப்போ ஹீரோயின் தான் ரூஃபையோட ஆள் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக இன்னும் நீங்கள் ஷென்னை வச்சு ஹீரோயினை கண்காணிச்சுட்டே இருங்கன்னு சொன்னீங்கன்னு. ஹீரோவும் அவ வேணா ரூஃபையோட ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க பின்னாடி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அதனால அது தெரியறது வரைக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கறதுக்கு, மலையில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறதுக்காக போயிருந்தாங்கன்னு. ஹீரோவுக்கு ஐயோ அவன் ஒரு பொண்ணு, பசங்க கூட எப்படி குளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை எல்லாரும் குளிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கு இறங்கு இறங்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்லை நான் வரவே மாட்டேன், எனக்கு குளிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரி வெளியில நான் குளிக்கவே மாட்டேன்னு. எல்லாரும் நீயும் ஒரு பையன் நாங்களும் ஒரு பையன், உங்ககிட்ட இருக்கதான் எங்ககிட்டே இருக்கு, அப்புறம் எதுக்காக ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, வா 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 அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் இல்லை நான் வரவே மாட்டேன்னு அங்கேருந்து எஸ்கேப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ மேல விழ நம்ம ஹீரோவும் தள்ளி நில்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன், என்ன தயவு செஞ்சு காப்பாத்தி கூட்டிட்டு போன்னு ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயின் இந்த இடத்துல குளிக்க முடியாதுன்னு. ஏன்னு கேட்கறதுக்கு, அவளுக்கு பிசிக்கலா நிறைய டேமேஜ் இருக்கு, அவளால இந்த மாதிரி வெளியிலலாம் வந்து குளிக்க முடியாதுன்னு எல்லாருமே ஓ அப்படியா ஹீரோயினுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லா இடமுமே பரவுது. சாங்குக்குமே இது தெரிஞ்சிருச்சு. ஐயோ ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால நான் நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சமைக்கிறாங்க. அதை கொண்டு போயிட்டு ஹீரோயினுக்கு கொடுக்கவும் செய்யறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உடனே அந்த ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஹீரோ முன்னாடி போட்டு, ஏய் ஹீரோ நீ என்னோட ரெப்யூட்டேஷனே நாசம் பண்ணிட்ட, எல்லாரும் என்னை பத்தி இப்ப எப்படி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, என்னமோ எனக்கு பிசிக்கலா எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அதனால என்னால அவங்க கூட எல்லாம் ஸ்டே பண்ண முடியாது, எனக்கு தனியா ஒரு ரூம் கொடுன்னு. ஹீரோவும் வாயை மூடிட்டு போ, என்னால அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நான் ஒரு பொண்ணுன்ற விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும், சோ நீ எனக்கு பாதுகாப்பு தர வேண்டாமா, அது மட்டும் இல்லாம என் ரெப்யூட்டேஷனே நாசம் பண்ணிட்டா, அதனால எனக்கு நீ தனி ரூம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சு அங்க உட்கார. ஹீரோக்கு வேற வழி இல்லாம அதுல ஒரு ரூம் இருக்கு, அதுல போய் தங்கிக்கோன்னு ஹீரோயினும் நிஜமாவா அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. ரொம்ப ஜாலியா அந்த ரூமுக்கு ஓடி போறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் அங்க வராங்க. ஹீரோ நீ ஹீரோயினை இதே ரூம்ல தங்குறதுக்கு அலோ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அந்த ரூம் சும்மா தானே கிடக்கு, அதனாலதான் அதுல தங்குறதுக்கு அலோ பண்ணேன்னு. அசிஸ்டனும் ஏன்னு கேட்கறதுக்கு, அது வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால ஆக்சுவலி அவள் என் கண்ணு முன்னாடியே இருந்தான்னு வச்சுக்கோங்க, க்ளோஸாகவே இருந்தானா அவளை வாட்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அசிஸ்டனும் சரின்னு விட்டுடுறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் தூங்குறதுக்காக அந்த ரூமுக்கு வந்தாச்சு. பக்கத்துல தானே ஹீரோ இருக்கான், பேசி பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ நீ அங்க இருக்கியான்னு கேட்குறாங்க. ஹீரோ இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஹீரோயின் கூட பேசவே இல்லை. ஹீரோயினும் கதவை திறந்து போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஹீரோ அந்த பக்கம் கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ நீ இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, உனக்கு இன்னுமே என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் ஒன்றும் உன்னை கொலை பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ண மாட்டேன், இத்தனை பிரச்சனைகளை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கடந்து வந்திருக்கோம், ஆனாலும் உனக்கு என் மேல நம்பிக்கையே வரலையா,
சரி விடு, என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும், அன்னைக்கு நானும் நீயும் சேர்ந்து போர்க்களத்துல எதிரிகளை எதிர்த்து சண்டை போடுவோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அந்த நிலாவை பாத்தியா, அது ரொம்ப அழகா இருக்குல்லன்னு கேட்க ஹீரோ எழுந்திருச்சு ஹீரோயினோட கதவை ஓபன் பண்ண வராங்க. ஆனா ஸ்டாப் பண்ணிட்டு நிலாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே கதவு பக்கத்துல தான் நின்று நிலாவை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் கிட்ட சென்சோ போயிட்டு கணக்கு புக்கை கொடுத்தாச்சு. ஆனா ஒரே ஒரு காப்பியை தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 காப்பி உண்டு. சென்சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அங்கே டைம் கிடைக்கல, ஒரு காப்பியை மட்டும் தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் இனியொரு காப்பி அங்கே இருந்தால் கூட யார் கண்ணுக்கும் படாத இடத்துல தான் இருக்கு. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு பிரைம் மினிஸ்டரும் பரவாயில்ல இருக்கட்டும், நீ வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரூஃபை உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாங்களா. ஸோ ரூஃபை கூட நான் பேசும்போது நீயும் இரு அப்படின்னு சென்சுவை இருக்க சொல்றாங்க. ரூஃபை வந்தோடனே என்ன மன்னிச்சிடுங்க, டிங்கி என்னோட அசிஸ்டன்ட், அவனை வச்சு நான் அந்த மாதிரி மூவ் பண்ணி கூடாது, அதனால தான் உங்க பிளான்லாம் நாசமாயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்கறான். பிரைம் மினிஸ்டர் எதுவுமே சொல்லாம இருந்தோன்னு சென்சு சப்போர்ட் பண்றாங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே அவனோட பிரதர் மாதிரி. சோ ஒருவேளை டிங்கிய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ போனா கூட அது ரூஃபை கிட்ட தான் வரும், உங்ககிட்ட வராது, அதனால நீங்க அவனை மன்னிச்சு விட்டுடலான்னு. பிரைம் மினிஸ்டரும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் வராதது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், சரி போய் தொலை அப்படின்னு விட்டுடுறாங்க. ரூஃபைக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நேராக அவங்க அப்பா கிட்ட வராங்களா. அவங்க அப்பாவும் ஏண்டா பிரைம் மினிஸ்டர் கிட்டலாம் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அவர்கிட்டலாம் நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது, ஹீரோயின் உனக்காக ஒரு இடத்த உருவாக்கி தந்துட்டு போயிருக்கா, இதை நீ தக்க வச்சுக்கிட்டா மட்டும் போதும்னு ரூஃபைக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இதனால தான் நான் எனக்குன்னு ஒரு நேமை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஹீரோயின் பண்ண விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க, நான் இப்போதான் இந்த இடத்துல இருக்கேன், ஸோ எனக்குன்னு ஒரு விஷயத்தை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு அவங்க அப்பாவை திட்டி விட்டுடுறான். ஸோ இவன் போகிறப்போ ஓகே சரியில்லை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இங்க கட் பண்ணா அசிஸ்டன்ட் சென்சோட அசிஸ்டன்ட் சென்சோ கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட இன்னொரு புக் இருக்கு, இதை எதுக்காக நீங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்காம நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு. சென்சோ சொல்றாங்க, இந்த புக் என் கையில கிடைக்கிறது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் பண்ண தப்புகள் எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவு அவர் தப்பு பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுல கொஞ்சம் விஷயம் அவர்கிட்ட இருந்தா போதும், கொஞ்சம் விஷயம் என்கிட்டே இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இவர் நம்மளை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப்பாக ட்ரை பண்ணிடக்கூடாது, அந்த நேரத்தில் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சென்சோ கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா தான் இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஷென் வந்து சொல்றாங்க, நம்மளோட படை வீரர்கள் நிறைய பேர் பக்கத்து ஊர்ல போர் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவையா, நம்ம போகணுமான்னு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கிளம்பலான்னு சொல்றாங்களா. அசிஸ்டனும் ஹீரோயினை நம்ம கூட்டிட்டு போகணுமான்னு கேட்கறதுக்கு இல்லை வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோயினை இங்கே விட்டுட்டு போறதுக்காக சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ரூம்குள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் மருந்து போட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோயினுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி போர்க்களத்துக்கு நான் போக வேண்டியது இருக்கும், நீ தான் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு. ஹீரோயினும் நானும் வரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி காயத்தை வச்சுட்டு நீ என் கூட வந்த அப்படின்னா அது எங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும், அதனால நீ வர வேண்டான்னு சொன்னோன்னே ஹீரோயினும் நீங்கள் போனதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ மருந்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பலான் இருக்கும்போது ஹீரோயினும் ஹீரோ ஒரு நிமிஷம் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்கறதுக்கு உனக்கு பிடிச்ச ஸ்வீட்னு. ஹீரோவும் அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு நேத்திக்கு மூன் ரொம்ப அழகா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு, நேத்திக்கு என் பக்கத்துல இருந்துட்டு அவனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு ஹீரோட ரூம்ல வந்து பார்த்தா ஹீரோ இல்லை, ஏன்னா அவங்க போர்க்களத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்களோட டெஸ்க்ல வந்து பார்த்தா அந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. சரி என்கிட்ட இருந்து வாங்கினானே அதுவே பெரிய விஷயம், அவன் சாப்பிடலனா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ சாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக நிறைய மெடிசன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இனியும் நிறைய மூலிகைகள் தேவைப்படுது, அதை எடுக்கிறதுக்காக மலை மேலே போறாங்க. அப்படி மலை ஏறி போகும்போது ஒரு ஆளுக்கு அடிபட்டு கிடக்குது. உடனே இவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு, அந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சானும் நம்ம ஹீரோயினும் அந்த ஆளை பார்த்துட்டு இருக்காங்க. சாங் தான் அவங்களுக்கு தொடச்சு கொடுத்துட்டு இருக்காங்களா. சான் சொல்றாங்க, ஏய் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய காயத்துக்கு தொடக்க கூடாது, மருந்து மட்டும் தான் போட்டு கொடுக்கணும்னு. சாங்கும் சரி சரி எனக்கு தெரியும் அப்படின்னு மருந்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, நம்மளோட எதிரி படையில உள்ள ஒரு ஆளு, அவனுக்கு நம்ம இங்க வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு. அதுக்கு சாங்கும் அதுக்காக போற வழியில ஒரு ஆள் இந்த மாதிரி கிடக்குறவங்கள உயிரோடு அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா, அந்த மாதிரிலாம் என்னால முடியாதுன்றாங்க. ஹீரோயினும் சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டுடுறாங்க. ஆனா ஹீரோயின் இவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோ படைகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நாங்க போய் பார்த்தோம், அங்க நிலச்சரிவு இருக்குது, இந்த வழியா போட முடியாது, இந்த வழியா போக முடியாது அப்படின்னு. ஹீரோ எந்த வழியா போக கூடாது அப்படின்னு ஒரு ரோடு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இந்த வழியா போனா நமக்கு நிறைய பிரச்சனை வரும்னு, அந்த வழியா போற மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பயங்கர டவுட்டு, அதனால படைவீரன் ஒருத்தனை கூப்பிட்டு ஷென் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க, அங்க எல்லாமே பத்திரமா இருக்குதா அப்படின்றத ஒரு செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அங்க இன்ஃபர்மேஷன் அனுப்பி விட்டுட்டு இவங்களோட படைகளை கூப்பிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்க கட் பண்ணா சென்சுவை பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு விட்டுருக்காங்களா, அதனால அவங்கள பாக்குறதுக்காக வராங்க. அப்போ பிங்ஸோ பார்த்துட்டு நீ என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தியான்னு கேட்கறதுக்கு இல்லை நான் பிரைம் மினிஸ்டரை பார்க்க வந்தேன்னு சொன்னோடனே அவளோட ஃபேஸே மாறி போயிடுச்சு. அவள் எவ்வளோ கர்ண கொடூரமாக இருக்கா அப்படின்றத பார்த்தோன்னே சென்சுவும் இல்லை அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன்னு உடனே பிங்ஸுவும் நான் இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் பறிச்சுட்டு இருக்கேன், உனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அதை கொண்டு வரக்கூடிய வேலைக்காரங்க லைட்டாக அதை முறிச்சிட்றாங்க. உடனே பலார்னு ஒரு அறை விடுறா. சென்சுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருக்கட்டும் பரவாயில்ல, நீ வேற ஒன்று புதுசாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு என் பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு. சென்சுவும் பரவாயில்ல இருக்கட்டும், என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டரும் நான் சொன்ன வேலை என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு சென்சுவும் பக்காவாக நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை இந்த தடவை அவங்க யாருமே உயிரோடி விட மாட்டாங்கன்னு. ஸோ இப்போ ஹீரோ ஒரு படைக்கு சண்டைக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அது இந்த பிரைம் மினிஸ்டரோட வேலை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பக்கம் சாங் கூட்டிட்டு வந்தான்ல, அண்ணானு கண்ணு முழிக்கிறானா. சாங் போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. உங்க நேம் என்னன்னு கேட்கறதுக்கு நான் ஒரு வேட்டையாடுதல் தொழிலை செய்யக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாங்கும் சரி நான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு மெடிசன் கொடுக்க போறாங்களா. அதை பாக்குற நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இல்லை, நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு பையனுக்கு மெடிசன் கொடுக்கறது சரியா இருக்காது, நீ வேற வேலை இருந்தனா போய் பாரு, நான் இந்த மெடிசனை இவனுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மெடிசனை கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க. நீங்க எதுக்காக அந்த இடத்துல போய் மயங்கி கிடந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க சொல்றாங்க என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, ஸோ எனக்கு வாழவே பிடிக்கல, அதனால என்னோட படைகள் கிட்ட இருந்து தனியா விலகி வந்து என்னோட ஒய்ஃபை நினைச்சு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாப்பாடு இல்லாம மயக்க போட்டு விழுந்துட்டேன்னு. ஹீரோயினும் ஓ சாப்பாடு இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா, அப்படியே அவங்க கை காலெல்லாம் இவ்வளோ அடி இருக்குன்னு கேட்கறதுக்கு நான் வர வழியில நிறைய மிருகங்களை பார்த்தேன், அதை வேட்டையாடலான்னு ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் இவ்வளோ அடின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி நீங்க எந்த படையை சேர்ந்தவங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு லேகோன்னு சொல்றாங்க. ஹீரோயின் நாங்க வெய் சிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றது சொன்னோடனே அவனும் அப்படியா என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இன்னும் இவன் மேல நிறைய டவுட் இருக்க தான் செய்யுது. அப்போ சாங் வந்துட்டு ஏய் ஹீரோயின் நீ எதுக்காக அவங்கள இவ்வளோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, உனக்கு ஜெலஸா இருக்குதானே. ஹீரோயினும் ஜெலஸா, நீயும் அவனும் ஒன்னா இருந்துருவீங்க அப்படின்னு நான் ஜெலஸ்ல பேசுறேனா, ஐயோ அப்படின்னு விடுறாங்க. அதுக்கப்புறமாவும் ஹீரோயின் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்காங்களா. அப்போ எப்பவுமே சாங் வந்துட்டு நீ இந்த மாதிரி ஜெலஸா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்படியே நைட்டு இவனோட ரூமை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அங்கிருந்து தப்பிச்சு போற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இவன் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க ஒரு சண்டை நடக்குது. கடைசியா கத்திய வச்சு ஹீரோயின் குத்த போறாங்களா. அப்போ ஆப்போசிட்ல இருந்தவன் கீழே விழுந்துடுறான். ஹீரோயினும் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு முகமூடிய விலக்கி பார்த்தா இவங்களோட படையில இருக்க ஒரு ஆளா இருப்பாங்க. ஹீரோயின் அவங்கள கொலையே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக இவனோட உடம்பு இங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஷென் கிட்ட போய் பேசுறாங்க. ஷென்னும் நீ நம்ம படை வீரர்கள்ல ஒரு ஆளையே கொலை பண்ணிட்ட, அதனால உன்னை நாங்க ஜெயில போட போறோம்னு. ஹீரோயினும் இல்ல கொலைகாரன் நான் கிடையாது, அந்த புதுசா வந்தால ஹுவாங் அவன் தான் அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ ஹுவாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவனை விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க அவன் மேல கண்டிப்பா அடிபட்டிருக்கும், ஏன்னா நான் அவன் கூட சண்டை போட்டு, அதனால அவன் மேல புதுசா ஏதாவது அடி இருக்கான்னு பாருங்கன்னு பார்த்தா அங்க எந்த புதுசா ஒரு அடியுமே இருக்காது. ஸோ சென் சொல்றாங்க அவன் எந்த தப்பும் பண்ணல, நீ தான் தப்பு பண்ணிருக்க, அதனால உன்னை நாங்க ஜெயில பிடிச்சு போட போறோம் அப்படின்னு ஜெயில போட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோ இங்க இல்ல, எதிரி நாட்டை சேர்ந்த ஒருத்தன் இங்க வந்திருக்கான், கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ட்ராப் இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சாங் இருக்காங்கல்ல, அவங்க காவலாளிகளை ஏமாத்திட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக உள்ள வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ஏய் உன்கிட்ட மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்க அவங்க மெடிசன் கொடுக்குறாங்க, மயக்க மருந்து மாதிரிப்பட்ட மெடிசனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பெல்ட் இருக்கான்னு கேட்டோடனே வெக்கப்பட்டுக்கிட்டே சாங் பெல்ட்டை கழட்டி கொடுக்குறாங்க. சரி இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, அதனால நீ என்ன பண்ணனா எப்பவுமே ஷென் கூடவே இரு, அவர்கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. சாங்கும் ஓகே அப்படின்னு கொண்டு போயிட்டு ஷென் கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தா ஷென் அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்கன்னு சார் கேக்குறாங்க. எதுக்காக நாங்க 2 பேரும் இங்க இருந்து போகணும், ஹீரோயின் ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கால, அதுல என்ன இருக்கு, அவ ஏதோ ஒரு சந்தேகப்படுறா, அவ இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு. ஷென்னு எல்லா எவிடன்ஸும் அவளுக்கு எதிராக தான் இருக்கு, ஹீரோ வரது வரைக்கும் அவ ஜெயில தான் இருக்கணும், நீங்க போங்க அப்படின்னு அவங்க 2 பேரையுமே காவலாளிகளை கூப்பிட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஷென் இனியொரு படைவீரனை கூப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா காவலாளிகளையுமே இன்னும் டபுள் மடங்கு டியூட்டி பண்ண சொல்லி இங்க எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா ஷென்னுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இங்க இருக்கு அப்படின்றது. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹீரோயின் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிருக்கவே மாட்டா, அவளை கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்க, நம்ம உடனே அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஷென் கிட்ட பேசுறதுக்காக வெளியில வராங்க. ஆனா அப்படி வெளியில வரும்போது எதிரி நாட்டோட படை வீரர்கள் இவங்க லேஹோ
அப்படின்ற படை வீரர்கள் அவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் செம ஷாக் ஆகுது. ஷென் எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி இன்னொரு படை வீரர்கள் உள்ள வரக்கூடாதுல, தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜெயில இருக்கும்போது அவங்கள அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஆள் போறாங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி நம்மள அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தன் வருவான்னு தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரியே ப்ரிப்பேரா இருந்ததுனால அவனோட வாயில மெடிசனை ஊத்தி விட்டுட்டு அவனோட ஃபேஸை திறந்து பார்த்தா அது லேஹு. ஸோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு, நீ தான் ஒரு கருப்பாடு அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலுமே நான் இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு மருந்து அவனோட வாயில கொடுத்து மயக்கமடைய வச்சு அங்கேயே ஜெயில அடைச்சு போட்டுடுறாங்க. இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, புதுசா வந்தானுங்கல்ல அவனுங்க எல்லாரும், நீங்க எங்க காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டு எங்க கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, உடனே உங்க எல்லாருக்கும் நான் உயிர் பிச்சை போட்டுடுறேன், இல்லைன்னா உங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இந்த இடத்த நான் கைப்பற்ற வேண்டியது இருக்கும்னு ஷென் சொல்றாங்க. நாங்கெல்லாம் அந்த மாதிரி சரணடைய முடியாதுன்னு. அதுக்கு வந்தவனுங்களும், ஹீரோ இங்க இல்ல, அது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன், சோ உங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்ப சரியான தலைமை கூட கிடையாது, நீங்க எல்லாரும் சண்டை போட்டு தோத்து போகணும் செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு எல்லாருமே இல்ல, நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், வேணா வாங்க சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சண்டை போட்டு ரெடியா இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஆப்போசிட் காரனும், நீ எதுக்காக இங்க வந்த, நீ யாரு அப்படின்னு கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இந்த நேரத்துல என்னால இவங்க யாரையுமே சண்டை போடுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா ஹீரோ இங்க இல்ல, வேற எல்லாருக்குமே நல்லா சண்டை போட தெரியாது, காவலாளிகள் கம்மியா இருக்காங்க, சோ இப்ப சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம பக்கம் தான் டேமேஜ் அதிகமா இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் இவங்கிட்ட இப்போ ஒத்தைக்கு ஒத்த மோதியாகணும் அப்படின்னு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்கிட்ட சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீயும் நானும் ஒத்தைக்கு சண்டை போடுவோம், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நாங்க எல்லாருமே நீ சொன்ன மாதிரி சரண்டர் ஆயிடும், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்ன அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னு. இதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இரு உன்னை ஒரே தடவையில நான் சாவடிச்சு காட்டுறேன்னு ஹீரோயினும் அதுதான் எனக்கு வேணும், வா சண்டை போடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு சைடுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப பலசாலிகளா இருந்ததுனால ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட வயிற்றுல இருந்து ரத்தம் வருது. ஆப்போசிட் காரன் சொல்லலாம், பாத்தியா அவனோட வயிற்றுல இருந்து ரத்தம் வருது, இதுக்கு மேல உன்னால ஜெயிக்க முடியாது, தோத்ததோ ஒத்துக்கோ இல்லைன்னா சாக வேண்டியது இருக்கும்னு ஹீரோயினும் நான்லாம் தோத்ததோ ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சாங் கிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல அந்த பெல்ட்டை மறுபடியும் வயிற்றுல கட்டிட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல உள்ளவன் சொல்றான், உன்ன மாதிரி தைரியமான ஒரு பையனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன், அவனோட நேம் ரூஃபை, நீ அவனை மாதிரியே இருக்கன்னு. ஹீரோயினும் நான் ஒன்னும் ரூஃபை கிடையாது, ரூஃபையும் என்னால ஆக முடியாது, வா சண்டை போடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல இருந்து வந்தாங்கல்ல அவங்க தான் தோக்குற மாதிரி போயிடுச்சு, அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாங் சான் இவங்க ரெண்டு பேரையுமே ஆப்போசிட்ல இருந்து வந்தவங்களோட படை வீரர்கள் பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ அவங்கள காரணம் காட்டி ஹீரோயினை அடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி எச்ச வேலையை நீ பாக்குறிய அப்படின்னு கேட்கறதுக்கு அவனும் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நேரத்துல சாங் இருக்கால அவ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகளை தள்ளி விட்டுட்டு வர ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த எதிரி நாட்டு வீரன் இருக்கான்ல அவன் சாங்க குத்துறதுக்காக போறான். அப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்னு சாங்க காப்பாத்துறதுக்காக நடுவில் போக ஹீரோயினோட உடம்புல அந்த கத்தி குத்துப்பட்டுடுச்சு. சாங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் அந்த டைம்ல கூட ரொம்ப ஃபாஸ்டா கத்தி எடுத்துட்டு ஆப்போசிட்ல இருந்தவனை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ ஆப்போசிட் டீமோட லீடர் செத்து போயிட்டான். இப்போ லீடர் இல்லாத ஆட்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி இல்லை, அதனால ரெண்டு சைடுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, உடம்புல வலி இருக்கு, இருந்தாலும் ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்களே இந்த இடத்த கைப்பற்ற விடக்கூடாது, அதனால பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவங்களோட படை வீரர்களோட உள்ள வராங்க, ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாங்க, நான் போயிட்டு இருந்த வழியில நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, நான் போயிட்டு இருக்க வழியிலேயே நிறைய கொள்ளக்கூட்டக்காரங்க என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு இது எதுக்காக நடக்குதுன்னு. என்ன என்னோட படை வீரர்கள் கிட்ட இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து என்னோட இடத்த கைப்பற்றதுக்காக தான் இது ட்ரை பண்றதுக்கு போட்ட சூழ்ச்சி அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன். ஹீரோயின் நீ இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஹீரோயினும் நான் தான் சொன்னேன்ல எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஹீரோவும் ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் உன்னை பார்க்கும்போது நீ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்க, ஒன்லி சாவர நிலைமையில இருக்க, இல்லைனா ஏதாவது ரத்தம் வந்து இந்த மாதிரி மயங்கிற நிலைமைக்கு போறேன்னு. ஹீரோயினும் ஏன்னா நீ என்னை காப்பாத்துவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. கடகடன்னு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகும், ஹீரோவை எப்படியாச்சும் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் எதுக்காக இவ்வளோ குதிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தான் என்னவா இருக்கும்?
நம்ம ஹீரோயின் ரூஃபையை பழி வாங்குறாங்களா, ஹீரோயின் தான் ரூஃபை அப்படின்ற விஷயம் தெரியும் போது ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.